மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு அமளி துமளி டாக்டர் அர்ச்சுனா மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கிடையே இந்த ஒரு சண்டை இடம்பெற்றிருக்குது. இது சம்பந்தமாகத்தான் முழுக்க நாங்க உங்களோட பேச போறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஓலையும் கொடுத்து வைங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நேற்றைய தினம் மாலை பொழுதுல ஒரு 4 மணி பிந்தி இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல எதிர்கட்சி உறுப்பினரான கேஷ வித்தானகே அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தாரு. அதாவது முதல் நாள் பாராளுமன்ற அமர்வுல டாக்டர் அர்ச்சுனா எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்துல உட்கார்ந்தது மிகப்பெரிய தவறு. இது சம்பந்தமான ஒரு விசாரணையும் அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இவர் சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு பல தடவை அர்ச்சுனா தனது நியாயங்களை சொல்ல முற்பட்ட போதிலும் அதே எதிர்கட்சியிலிருந்து நளின் பண்டார எழுந்து நின்று சுயேட்சை கட்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஒருத்தர் இங்க டிக்டாக் போடுறதாகவும் நடிக்கிறதாகவும் பார்க்க முடியுது. இதுகளை செய்யறதாக இருந்தா அவர் ஒதுக்குப்புறமா இருந்து செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாம எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்துக்குள்ளே பிரச்சனைப்பட்டு தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி சண்டையிட்டதாகவும், எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்துல அமர்ந்தது சம்பந்தமாக நாங்க சபாநாயகரிடம் ஒரு விசாரணையை நடத்தும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் சொல்லி முடிக்கிற நேரம் அர்ச்சுனாக்கு அவர நியாயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னை பற்றி பேசியாச்சு, என்னை பற்றிய விமர்சனங்களை முன்வச்சாச்சு, என்னுடைய தரப்புல இருக்கிற நியாயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் நேரம் கேட்டிருந்தாரு. அதுக்கமைய அந்த நேரமும் கொடுக்கப்பட்டது. இது அர்ச்சுனா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு போனது என்னவோ உண்மைதான். அங்க போய்த்து என்னுடைய பாராளுமன்ற அமர்வுல நான் எதை பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும் என்ற நேரம் சம்பந்தமான விஷயங்களை கேட்கத்தான் நான் அங்க போனேன். அங்க போன நேரம் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக நீங்க சுஜி பாராளுமன்ற உறுப்பினரை சந்திங்க அப்படின்னு சொல்லி, சுஜியை சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயம் என்னடா, சுஜி ஒரு தனிப்பட்டால் அவர் இஷ்டத்துக்கு அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட நேரம் அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க சபாநாயகரோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுஜியை அடித்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த அர்ச்சுனா சொல்றாரு. சுஜியை நான் அடிக்கிறதுக்கு மிச்ச நேரம் ஆகாது, சுஜி என் தந்தையோட வயசை ஒத்தவர், அப்படி அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு இல்லைண்டா வீதியில நான் எப்படி பயணிக்கிற அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தாரு. இது சம்பந்தமாக சுஜி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, பாராளுமன்ற உறுப்பினர் அவர பங்குக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அர்ச்சுனா அபாண்டமாக என் மீது பழியை சுமத்துகிறார், நான் அவரை தாக்கவில்லை, இது அப்பட்டமான பொய் என்ற விஷயத்த அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு. இதுதான் அங்க நடந்த விஷயம். அது ஒரு வாக்குவாதமாக மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. சண்டைக்காரன் எல்லாம் ஒதுக்கியாச்சு, புதிய ஆக்களை பாராளுமன்றம் அனுப்பியாச்சு அப்படின்னு பார்த்தா அங்க சம்பந்தம் இல்லாமவே பாடசாலை வகுப்பறையில சண்டை பிடிக்கிற மாதிரி, அந்த கதிரையில நான் உட்கார்ந்தேன், இந்த கதிரையில நீ உட்கார்ந்தா என்று மிகப்பெரிய ஒரு சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மாத காலமாக அந்த ஒரு பிரச்சனை ஓடுறத பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் மக்கள் பிரதிநிதி எப்படித்தான் மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேச போறாங்க, தீர்க்க போறாங்க, சுமூகமாக முடிச்சு கொள்ள போறாங்கன்றது நமக்கு இருக்கிற கேள்வி. சரி, என்னடா அந்த கதிரை பிரச்சனை, எதிர்கட்சி தலைவரோட ஆசனத்துல உட்கார்ந்தது இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? சரி, முதல்ல அந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் நாள் அமர்வுல டாக்டர் அர்ச்சுனா எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்துல உட்கார்ந்தாரு. அங்க வேலை செய்யற ஊழியர் சொன்னாரு, இது எதிர்கட்சி தலைவருடைய ஆசனம் அப்படின்னு சொன்ன நேரம் அப்படி எழுதி விட்டுருக்கா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இல்ல, சம்பிரதாயப்படி இப்படித்தான் அமருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, சம்பிரதாயத்தை மாத்தத்தானே நாங்க வந்திருக்கிறோம், நான் இன்னும் எதிர்கட்சியா, நான் ஆளுங்கட்சியில சேர போறேனா, எதிர்கட்சி தலைவர் இருக்க போறேனா, என்ன எதுன்னு நான் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னாங்க. முதல் நாள் எந்த ஆசனமும் ஒதுக்கல, அதனால உட்கார்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயம் சிறுபடத்தனமா இவ்வளவு தூரம் பூதாகரமாகி இவ்வளவு தூரம் அனல் பறக்கிற அளவுக்கு ஒரு பேசுபொருள் ஆனதுன்றது மிகப்பெரிய அசிங்கியம் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம். சரி, அந்த ஆசனம் உண்மையிலே சம்பிரதாயப்படிதான் ஒதுக்கப்படுதா இல்ல அரசியல் அமைப்பின்படி ஒதுக்கப்படுதா அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உண்மையிலே சம்பிரதாயப்படி அங்க ஆசனங்கள் ஒதுக்கப்படல, அரசியல் அமைப்பின்படியே அந்த ஆசனங்கள் ஒதுக்கப்படுது. அதாவது அரசியல் அமைப்பின் பாராளுமன்றின் ஆக்கம் பற்றி 98, 99 உறுப்புகள் இதை பற்றி பேசியிருக்குது. அந்த ஆசனங்களை நாங்க பார்க்கிற நேரம் பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் இலக்கம் சபாநாயகர், 2ஆம் இலக்கம் பிரதமருக்கானது, 3ஆம் இலக்கம் எதிர்கட்சி தலைவர், 4ஆம் இலக்கம் பாராளுமன்ற செயலாளர் நாயகம், 5ஆம் இலக்கம் பிரதி பாராளுமன்ற செயலாளர் நாயகம், 6ஆம் இலக்கம் உதவி பாராளுமன்ற செயலாளர், 7ஆம் இலக்கம் பாராளுமன்ற சபாபீடம், 8ஆம் இலக்கம் செங்கோல் வைக்கின்ற ஆசனம், 9ஆம் இலக்கம் ஆளும் கட்சியினருடைய ஆசனங்கள், 10ஆம் இலக்கம்
எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய ஆசனம். 11ஆம் இலக்கம் சபா மண்டப எல்லைக்கோடு. 12ஆம் இலக்கம் படைக்கல சேவிதர். 13ஆம் இலக்கம் பிரதி படைக்கல சேவிதர். 14ஆம் இலக்கம் ஹன்சாட் உத்தியோகத்தர்கள். 15ஆம் இலக்கம் பாராளுமன்ற நிர்வாக உத்தியோகத்தர்கள். 16ஆம் இலக்கம் பத்திரிகையாளர் கேலரி. 17ஆம் இலக்கம் கேலரி 1. 18ஆம் இலக்கம் கேலரி 2. 19ஆம் இலக்கம் கேலரி 3. 20ஆம் இலக்கம் சபாநாயகருடைய கேலரி. சரி, இதெல்லாமே அரசியல் அமைப்புல எழுதப்பட்ட விஷயங்கள். பாரம்பரியத்தை மாத்தணும்ன்றதும் பாரம்பரியமாக என்று சொல்றதெல்லாம் ஏற்புடைய காரணங்கள் கிடையாது. முதல்ல டாக்டர் அர்ச்சுனா அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம், நான் புதிதாக பாராளுமன்றம் வந்தவன், எதுவும் தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாரு. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க சொன்னா கேட்டுக்கொள்ளணும். அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தவறு யாருக்கு நடக்கிறது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடம்பிடிக்க வேண்டியதோ முருக வேண்டியது எந்த அவசியம் கிடையாது. எனவே இது அனைத்தும் அரசியல் அமைப்புல எழுதப்பட்ட விஷயங்கள் என்பதுதான் உண்மை. இதுல மாத்தி யோசிப்போமே நாங்க. ரைட், பிரதமர் இருக்க வேண்டிய இடத்துல டாக்டர் அர்ச்சுனாவோ அல்லது வேற யாராவது அமர்ந்தா அந்த பிரதமர் எங்க உட்காருவாரு? சரி, செங்கோலை வைக்க வேண்டியது எங்களுக்கு தெரியும் 8வது இலக்க கதிரையில வச்சுக்கலுங்களேன். ரைட், அதுல டாக்டர் அர்ச்சுனா உட்கார்ந்தா செங்கோலை யார கையில கொடுக்கறது, இல்ல யார தள்ள வைக்கிறது, அல்லது செங்கோலை வச்சிருக்கிறது எப்பவுமே தோல்ல வச்சுட்டு அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறதா? அப்ப அந்தந்த ஆசனங்கள் அரசியல் அமைப்புல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எதிர்கட்சி அலுவலகத்துக்குள்ள ஏன் அர்ச்சுனா போனாரு அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க இல்லையா? சில நேரங்களை வம்புக்கு போனாரா, இவருக்கு என்ன தேவை, சுயேட்சையில் வந்தவர் தானே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி என்பது அரசியல் அமைப்புல எதை சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஆளும் தரப்போட சார்ந்து நிற்காத எக்கட்சியும் எதிர்கட்சியே. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமல்ல எதிர்கட்சி, உத்தியோகபூர்வமாக அவங்க அதிகப்படியான உறுப்பினர்களோட எதிர்கட்சியாக அமர்ந்திருந்தாலும் கூட பாராளுமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி அல்லாத அனைவருமே எதிர்கட்சிகளாகவே செயல்படுகிறவர்கள். எனவே எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சிக்கு நிகராக இருக்கின்ற ஒரு கட்சி. அதாவது அரசு எப்போதெல்லாம் பிழையான வழியில் செல்லுமோ அப்போது குரல் கொடுக்கிறவங்க, அதை எதிர்த்து பேசுறவங்க, அந்த ஆளும் தரப்பை சரியான வழியில வழி நடத்துறவங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் போது ஆதரிக்கிறவர்கள் பிழை என்னும் பொழுது சுட்டி காட்டுகின்ற ஒரு பலமிக்க ஒரு அணிதான் அது. எனவே எதிர்கட்சி தலைவர்களுடைய ஆசனம் அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தெரியாமல் இருந்தது குற்றம் கிடையாது. எனவே டாக்டர் அர்ச்சுனா கடந்த காலங்களில் எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையோட பயணிக்கிற மனிதராக பார்க்க முடியுது. மருத்துவத்துறையில மிகப்பெரிய சர்ச்சைகள் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் அரசியலுக்குள்ள வந்தாரு. அரசியலுக்குள் வந்ததுல இருந்தே ஆங்காங்கே சில முரண்பாடுகளும் சில பிரச்சனைகளையும் பார்க்க முடியுது. எனவே தமிழ் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த அர்ச்சுனாவை யார் பாதுகாக்கிற அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்குது. எனவே டாக்டர் அர்ச்சுனாக்கு இருக்கின்ற சாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மக்களையும் ஏகடி அரசையும் இணைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாலமாக நீங்க இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கான பணிகள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து பார்த்தா தீர்க்கப்படாத பல ஆண்டுகள் கடந்த பிரச்சனைகள் இருக்குது. எனவே நீங்க ஏகடி அரசுக்கும் புலம்பெயர்ந்த தமிழுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அங்க இருக்கிற அடிப்படை வசதிகளை எல்லாமே மக்களுக்கு செஞ்சு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவர்களாகவும் நன்மதிப்பை பெற்ற ஒருத்தராக இருக்கிறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது என்பதுதான் எமக்கு இருக்கிற கேள்வி. எனவே கடந்த காலங்களில் வெள்ள அழுத்தத்துல பாதிக்கப்பட்டவங்க இன்னும் மீண்டு வரல. நீங்க உடனடியாக அந்த வேலைகளை ஆரம்பிக்கணும், அந்த பணிகளை செய்யணும். அதுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வெறுமனே வீரவசனம் பேசுறதுக்கும் டிக்டாக் போடுறதுக்கும் ஃபேஸ்புக் லைவ் போடுறதுக்கும் எல்லாம் நமக்கு நேரம் இல்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளோட பணி பெருசு. நம்ம எத்தனை வருஷங்கள் பின்னுக்கு நிற்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்துடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. எனவே உங்களுக்கு இன்னைக்கு இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதிச்சுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நொடியும் பொறுமதியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஃபன் தரக்கூடியவங்க புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை வச்சு நீங்கள் அரசியல் ஒரு நன்மதிப்பையும் பெற்று நீங்க இந்த பணியை செய்யலாம். அது மட்டுமல்ல, நீங்க ஒரு மருத்துவரும் கூட. யாழ் மாவட்டத்திலே நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு மருத்துவ ஊழல்கள் பார்த்திருக்கிறோம். தாய் குழந்தை இறக்கிற சம்பவங்கள், சரியான மருத்துவங்கள் கிடைக்குது இல்லை, சரியான வேலைகள் நடக்குது இல்லை, பல்வேறு விஷயங்களை நீங்க தான் லைவா போட்டிருந்தீங்க. அந்த ஒரு புரட்சிக்காகத்தான் நீங்க உள்ள வந்தீங்க. அதுக்காக மக்கள் உங்களை ஆதரிச்சாங்க. மக்களுக்காக வந்திருக்கிறீங்க, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கான நேரம் உங்களுக்கு கணிஞ்சிருக்கு. அதுக்கான வாய்ப்பையும் மக்கள் தந்திருக்க. அனுபவம் உள்ள அரசியல் எவ்வளவோ புலமை வாய்ந்தவங்க எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உங்களை இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழர்களுக்கான சேவைகளை செய்வீங்களோ, தமிழர்களை பாதுகாப்பீங்களோ என்னவோ தெரியல. உங்களை பாதுகாக்கிறது இப்ப சிங்கள சமூகத்திட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிறத அந்த பாராளுமன்ற நிகழ்வுகளை சொல்லுது. உங்களோட வாயில நீங்க சொல்லுறீங்க, பாராளுமன்றத்துக்குள்ள எனக்கே பாதுகாப்பு இல்லை, பாதையில நான் எப்படி போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு பாராளுமன்றம்,
பாராளுமன்றம் உங்களுக்கு அச்சுறுத்தலான எதிர்க்கட்சி, உங்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு ஆளுங்கட்சி அமைஞ்சிட்டா நீங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு எதை செய்ய போறீங்க? ஆல்ரெடி விரோதம், குரோதம், பகை என்ற ஒரு விஷயத்தினால யுத்தத்தில பிற்பாடு அந்த விஷயங்கள் நடந்ததுனால அதை வச்சு அரசியல் செஞ்ச இடத்துல அதெல்லாம் ஓங்கி இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அதுகளை பத்த வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? பிரபாகரனை பத்தி பேசுனீங்க. உங்களுக்கு பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்கலாம், நீங்க வணங்குகின்ற ஒரு கடவுளா நீங்க பார்க்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பாராளுமன்றத்தை சொல்றதுனால, சிங்கள மக்கள் அதை பேசுறதுனால இன்னும் அவங்க மிகப்பெரிய வடுவாகத்தான் இவங்களை பாக்குறாங்க இந்த யுத்தத்தினுடைய ரணங்களை. அந்த இடத்துல அதை திரும்ப நீங்க ஞாபகப்படுத்தி அப்படியான விஷயங்களை சொல்றதுனால ஏதோ நான் சிங்கள மக்களை அடக்கியாச்சு, இது தமிழண்டாண்டு சொல்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு விளங்கக்கூடும். ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் சிங்கள சமூகத்திலையும் பல குழந்தைகளை இழந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க இராணுவத்துல. அதே மாதிரி தமிழ் தரப்புலையும் காணாமலாக்கப்பட்டவங்க, நியாயமான கோரிக்கை, நியாயமான ஆதங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறந்து இப்போதைக்கு ஒரு அரசியல் விடிவுக்காகவும் நாட்டினுடைய சுபிட்சைக்காகவும் அனைத்து இனங்களும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அழகான ஒரு கலாச்சாரத்தை மோசமான இடத்துக்கு போய் சேர்த்துறாதுங்க என்பது எமது பணிவான ரிக்வஸ்ட். தமிழ் சமூகம் பாவம், அவங்கள வச்சு எத்தனை அரசியல் நடந்து முடிஞ்சு இப்போது உங்களை நம்புறாங்க. நீங்க இனம், யுத்தம், அந்த பழைய விஷயங்களை பேசி இன்னும் வேறொரு இடத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டாங்க. நீங்க பேசுனதுக்கு பிறகு பழைய இனவாதிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்ததா போச்சு. இன்னைக்கு ஏகடி அரசு இறந்தவர்களை நினைவுபடுத்துகின்ற அந்த சம்பிரதாய முறையை உங்களுக்கு அனுமதி தந்து அந்த உரிமை என்று சொல்லி தந்தாங்க. அது நடந்து முடிஞ்சு இப்படியான விஷய மாற்றங்கள் எல்லாம் கடந்த காலங்கள் நாங்க பார்க்கவே முடியல. இப்ப அதெல்லாம் கேள்விக்குறி ஆக்குற மாதிரி மீண்டும் உங்களோட பேச்சு, உடை, நடை, பாவனைகள் அமைஞ்சிடக்கூடாது என்பதுதான் எமது விருப்பம். எனவே அவங்களுடைய எதிர்காலம் குறித்து, அந்த சமூகத்தினுடைய எழுச்சி குறித்து, அந்த சமூகத்தினுடைய விமோசனம் குறித்து சிந்திக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.